அன்பர்களே, தமிழகத்தின் முதல் பாஜக எம்எல்ஏ சி வேலாயுதன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சமுதாய வேலை பார்த்து எம்எல்ஏவாகி மக்கள் பணி செய்தவர். தன்னுடைய கடைசி காலம் வரை, கடைசி நாள் வரை ஏதாவது ஒரு வகையில் சமுதாய பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட வேலாயுதன் அவர்கள் சமீபத்தில் காலமடைந்தார், இறைவனடி சேர்ந்தார். வேலாயுதன் அவர்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நினைவஞ்சலி கூட்டம் நடத்தவில்லையே என்ற இயக்கம் பல தேசியவாதிகளிடம் இருக்க, சென்னை வாழ் குமரி மக்கள் அவருக்கு நினைவஞ்சலி கூட்டத்தை நடத்தினார்கள். இந்த நிகழ்வில் வெள்ளிமலை சுவாமி சிவாத்மானந்தஜி, பாஜகவின் அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், RSS வடமாநில அமைப்பாளர் பிரசோபகுமார், MR காந்தி எம்எல்ஏ, பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் விஸ்வ இந்து பரிஷத்தின் தேசிய நிர்வாகி ஸ்தானுமாலே என்ஜி உள்ளிட்டோர் பேசியதன் ஒரு சிறு தொகுப்பை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். நம்ம பாரத பண்பாடு ஒவ்வொரு மனுஷனையும் மனுஷனா வாழறதுக்கு அனல்தான் சொன்னார். மனிதர்களே வேண்டும். அவங்க என்ன ஆவாங்க? மனிதர்கள் சமுதாயத்துக்கு போனா அந்த சமுதாயம் நல்லா இருக்கும். என்னது? மூணாவது அந்த மாணவன் சமுதாயத்துக்கு போய் பயன்படுவான். அதனால இந்த மாதிரி சங்கம் எதுக்கு இந்த கதை சொல்லுனா, சங்கம் அப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்கும். சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய மனிதர்கள். அது அவங்க எப்படி ஒன்றா இருக்கலாம். இப்போ பிரச்சாரக்காக இருக்கலாம், கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம், நீங்க காரியகர்த்தராக இருக்கலாம். ஆனா சமுதாயத்துக்கு பயன்படக்கூடியவங்களா இருக்கணும். அப்படிப்பட்டவங்களை சங்கம் உருவாக்குச்சு, இப்போ உருவாக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு பெரிய குடும்பம், சங்க குடும்பத்தில் நம்ம எல்லாம் இருந்திருக்கோம். அப்படி ஒரு சங்க குடும்பத்தில் வாழ்ந்து நமக்கெல்லாம் ஒவ்வொரு துறையில், சங்கம் பல துறை இருக்கு, அந்த துறையில் அரசியல் துறையில் நமக்கெல்லாம் இருந்து ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து வழிகாட்டினவர். அவரை நம்ம எல்லாம் நினைவு கூறணும். பழக்கமாக சொல்லுவாங்க, யாராவது நம்மளை விட்டு பிரிஞ்சாங்கன்னா இந்த குடும்பங்கள் கஷ்டப்படும், கூட இருந்த நண்பர்கள் கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் கஷ்டப்படுறதில்லை. அவர்கள் வாழ்ந்து போன வாழ்க்கையை, அவர்கள் எந்த லட்சியத்தை எதிர்நோக்கி வாழ்ந்தாங்களோ அந்த லட்சியத்தை பின்பற்றி நம்ம வாழறதுக்கு தயாரா இருந்தோம்னா அதுதான் நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய அஞ்சலி. சி வேலாயுதன் குறித்து பேசும் முன்னாடி வேலாயுதன்ஜி எப்படி உருவானது அப்படின்னு சொன்னால், அதனுடைய பின்னணி என்னன்னு சொன்னால், அந்த பகுதியிலே பிரச்சாரக்காக இருந்த பாஸ்கர் ராவுஜியினுடைய வேலை. பாஸ்கர் ராவுஜி இல்லைன்னு சொன்னால் வேலாயுதன்ஜி இல்லை. பாஸ்கர் ராவுஜியினுடைய தயாரிப்பு எப்படி ஒரு சுயம் சேவகன், மாடல் சுயம் சேவகன் எப்படி அரசியல் இருக்க வேண்டும், சுயம் சேவக தன்மையோடு இருக்க வேண்டும், அப்படி எடுத்துக்காட்டான உதாரணங்கள் சொல்லக்கூடிய நபர்களில் ஒரு நபர் சொர்க்கிய சி வேலாயுதன்ஜி. நமக்கு பார்க்கும் போதே தெரியும், பிரீமியர் செப்பல் இந்த மேடையில் இருக்கக்கூடிய இங்கே யாருடைய காலிலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சாதாரணமான ஒரு ஸ்லிப்பர், காதி வேஷ்டி, அது எனக்கு தெரிஞ்ச மேக்சிமம் அதனுடைய விலை 160 ரூபாய். ஏன்னா நான் அந்த வேட்டி வாங்கியிருக்கேன். அது பிறகு ஜுப்பா, இதுதான் அவருடைய சொத்து. எங்க போனாலும், எந்த இடத்துல போனாலும் இது மாடல். சாதாரணமாக வாழ வேண்டும், சாதாரண சுயம் சேவகனுடைய தன்மை எப்படியோ அப்படி வாழ்ந்து காட்டினவர். ஒரு விதையானது இன்னைக்கு பூமியில் விழுந்திருக்கிறது. ஒரு விதை பூமியில் விழுந்திருக்கிறதுன்னு சொன்னால் அது மீண்டும் அங்கே பெரிய பெரிய விருட்சங்களாக, நூற்றுக்கணக்கான விருட்சங்களாக மீண்டும் உயிர்த்தெழுதுறதுக்கு தான் ஒரு விதையானது இன்னைக்கு பூமியில் விழுந்திருக்கிறது. அது மாதிரி ஒரு வேலாயுதன்ஜி இன்னைக்கு இந்த மண்ணோடு சேர்ந்திருக்கிறாருன்னு சொன்னாச்சுன்னா அவருடைய ஊக்கத்தினாலேயும் ஆக்கத்தினாலேயும் வாழ்க்கையினாலேயும்
அவருடைய அந்த பாதையை பின்தொடர்ந்து வாழ்வதற்கு இன்னைக்கு ஏராளமான மக்கள் இன்னைக்கு தமிழகத்தில் உதிச்சிருக்காங்கன்னுள்ளது தான் ஒரு நிஜமான விஷயம். அவருடைய குணங்கள் அற்புதமான குணங்கள். யாரையும் வெறுக்கக்கூடிய தன்மை அவர்கிட்ட இல்லை. யாரையும் அவர் வெறுத்தது மாதிரி எனக்கு தெரியாது. எல்லார்கிட்டையும் ஒரு நண்பனாக, ஒரு பாசத்தோட, ஒரு அகங்காரத்தன்மை இல்லாமல் இவ்வளோ பெரிய எம்எல்ஏயாக, முதல் எம்எல்ஏயாக மக்கள் அவரை தேர்ந்தெடுத்தது பணபலத்தினாலே இல்லை, நம்முடைய பெரிய சக்தியினாலே அல்ல, அவருடைய குணங்களால் தான் அவரை அந்த மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குணங்கள் அவர்கிட்ட இருக்கு. வேலாயுதம் அவருடைய சிறுத்தாழ்ந்த நிலையிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேலாயுதத்தை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு தேசியவாதி. அவர் எங்கே பார்த்து பேசினாலும், கலெக்டர்கிட்ட போய் பேசினாலும் தேசியம்தான் பேசுவார். கலெக்டரை பார்த்து ஏதாவது விஷயத்துக்கு போனால் உங்களுக்கு தேசியம் இருக்கணும், நீங்கள் எப்படி நடக்கணும், அதை மாதிரி ஒரு தேசியத்தை பற்றி எப்பொழுதும் சொல்லக்கூடிய பழக்கம் உள்ளவர். மிகச்சிறந்த ஒரு தேசபக்தர், யாரோட எளிமையாக பழகக்கூடியவர். எனக்கு அவரை வந்தால் தான் பார்க்கணுங்கள, யார் போனாலும் எப்போ பார்த்தாலும் பார்த்து பேசி அவரோட பிரச்சனைகளை எல்லாம் கேட்டு உள்வாங்கி கொண்டு அவர் எல்லோருடையும் வாழ்ந்தவர். நல்ல ஒரு மனிதராக, பிறருக்கு துன்பம் செய்யக்கூடாது என்கக்கூடிய ஒரு எண்ணமும் நினைவும் அவருக்கு உண்டு. அந்த அளவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய இந்து எழுச்சிக்கும் அவரது பணிகள் மிகச் சிறப்பாக இருந்தது. பாஸ்கர் ராஜை பற்றி சொன்னாங்க. பாஸ்கர் ராஜ் இல்லை அப்படின்னு சொன்னால் வேலாயுதஞ்சி இல்லை அப்படின்ட்டு. பாஸ்கர் ராஜ் இல்லைன்னு சொன்னாச்சுன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த ஒரு ஹிந்து எழுச்சி அப்படிங்கக்கூடியதே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆரம்ப காலத்தில் ஒவ்வொருவரோடும் ஒரு நெருக்கத்தை உருவாக்கி பணிபுரிந்தவர் பாஸ்கர் ராஜ் அவர்கள். 1980ஆம் ஆண்டு இந்து முன்னணி ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி நான் சங்கத்தில் பொறுப்பில் இருந்துகிட்டு இருந்தேன். 80ஆம் ஆண்டுக்கு பின்பாக முதல் முறையாக ஒரு தேர்தலை நாம் சந்திக்கின்றோம். 80இல் முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சியில் போட்டியிட்டார் அண்ணன் எம்.ஆர். காந்தி அவர்கள் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்டார்கள். 84இல் அண்ணன் மரியாதைக்குரிய எம்.ஆர். காந்தி அவர்கள் குளச்சல் தொகுதியில் போட்டியிட்டார்கள். வை. பாலச்சந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இந்து முன்னணி பேரியக்கத்தின் சார்பிலே அவர் பத்னாபுரம் தொகுதியில் போட்டி போட்டார். மோகன்தாஸ் என்று சொல்லக்கூடிய சகோதரர் திருவட்டாரில் போட்டியிட்டார். அவங்க ரெண்டரும் சிங்கம், ஒரு தாமரை. சில 100 ஓட்டு வித்தியாசத்தில், ஏறக்குறைய 600-700 ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணன் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க. முதல் முறையாக மரியாதைக்குரிய வை. பாலச்சந்தர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது ஒரு மிகப்பெரிய குதூகலம், ஒரு மிகப்பெரிய எழுச்சி. எல்லாரும் ரொம்ப வேகமாக ஏதோ கிடைக்காத திரவியம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி நாம் அவ்வளோ பேர் அவ்வளோ மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருந்தோம். இது 84. திருவட்டாரில் வெறும் 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். மோகன்தாஸ் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். துரதிர்ஷ்டவசமாக 85 இந்து முன்னணி பேரியக்கத்தில் ஒரு பிளவு ஏற்படுகின்றது. மரியாதைக்குரிய நாராயணன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு
ஒருங்கிணைப்பாளர், துணிச்சல் மிக்கவர், களப்பணியிலே மிஞ்சுவதற்கு ஆளில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு போராளியாக திகழ்ந்தவர். அதில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் சட்டமன்ற உறுப்பினருக்கும் மரியாதைக்குரிய நாராயணன்ஜி அவர்களுக்கும் ஏற்படுகின்றது. அப்போ அந்த இயக்கம், இந்து முன்னணி பேர் இயக்கம், ஒரு பிளவை முதல் முறையாக அப்போ சந்திக்குது. இதெல்லாம் நான் சொல்லும்போது இதில் அனைத்திலும் பங்கு பெற்றவர், எல்லா விஷயங்களையும் தெரிந்தவர்கள் மரியாதைக்குரிய வேலாயுதன்ஜி அவர்களும் உண்டு. நாராயண்ஜி அவர்கள்ட்ட கோபால்ஜி, தாண்டிங்க நடராஜா அவர்கள், பிபிஎம் போன்ற பெரியவர்கள் எல்லாம் பேசுகிறாங்க, சென்னைக்கு வந்துடுங்க, அங்கே நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்ட்டு. நான் அந்த பேச்சுவார்த்தைகள் பலன் தராமல் இயக்கம் 2ஆக போயிடுச்சு. 85 86வது வருஷத்தில் திருநெல்வேலி பை எலெக்ஷன் வருது, இடைத்தேர்தல். அந்த திருநெல்வேலி இடைத்தேர்தலில் ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் அமைச்சர், எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சர், அவர் இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்றார். ஹிந்துவில் ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தாங்க. அந்த மூட்டி விடுறது அப்படின்வாங்கல்ல, கொம்பு சீவி விடுறது. அந்த கட்டுரையில் வந்து மிக பிரமாதமாக இந்து முன்னணி பேர் இயக்கத்தை பற்றி எழுதி, இந்த இயக்கம்தான் இந்த தேர்தலை முடிவு செய்ய போகிறது என்று சொல்லி அந்த கட்டுரை இருந்தது. இப்போ கேஎம்சி நாதன், சிவதானு அப்போ வந்து சேர்மன் எலெக்ஷனில் போட்டிக்கிட்டு வந்திருந்தார். நாங்கள் பல பேர் வந்து திருநெல்வேலியில் போய் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நாம் யோசித்து கொண்டிருந்தோம். ஆனால் நாம் எவ்வளோ கடப்போம் என்பது நமக்கு தெரியும். நம்முடைய பலம், சுயபலம் நமக்கு நன்றாக தெரியும். எனவே கோபால்ஜி அவர்களும், தாலியநாடு ஐயா போன்ற பெரியவர்கள் எல்லாம் அவர்கள் என்ன யோசித்தாங்க அப்படின்னு சொன்னால், இந்த சந்தர்ப்பத்தை எப்படி இயக்கத்திற்கு பயன்படுத்தி கொள்ள முடியும், இதன் மூலமாக இந்து சமுதாயத்திற்கு என்ன என்ன லாபங்களை எல்லாம் அடைய முடியும் அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதே நேரத்தில் தேர்தலில் ஒரு வேட்பாளரை தேர்வு செய்வதற்காக மரியாதைக்குரிய வை பாலச்சந்தர் அவர்கள், தென்காசியில் நம்முடைய பாரதி சுப்பிரமணியம் அவர்கள், இவங்கள்லாம் அவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. அவங்க ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். வேட்பாளர் வேறு யாரும் கிடையாது, ஜெகதீச பாண்டியன் என்று சொல்லக்கூடிய இயக்கத்தின் மீது மிகப்பெரிய பற்றுள்ள ஒருவர். அப்போ இந்த தேர்தலில் வந்து நாம் போட்டியிடணுமா வேண்டாமா அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை வரும்போது, இதை எப்படி நமக்கு பயன்படுத்தி கொள்வது? இன்னைக்கு நாம் சொல்லல, அரசியல் ஆலயத்தை விட்டு வெளியேறு, அரசியல் ஆலயத்தை விட்டு வெளியேறு என்று சொல்லக்கூடிய முதல் அரசுக்கு கொடுத்த கோரிக்கை அந்த திருநெல்வேலி தேர்தலில் தான், பை எலெக்ஷனில் தான் முதல்ல வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய மாநாடுகள், இந்து எழுச்சி மாநாட்டில் எல்லாம் நம்ம வந்து பேசியிருக்கிறோம், மாநாட்டு தீர்மானங்கள் போடப்பட்டிருக்குது. ஆனால் ஒரு முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் அந்த தீர்மானத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள்லாம் அப்போ வருவது. இதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க பல்வேறு சூழ்நிலைகள். இந்த நேரத்தில் வந்து நாம் வந்து அரசாங்கம் சில விஷயங்கள் நமக்கு செய்து தருவதற்கு தயாராக வருகிறார்கள். சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய வகையில் மிகப்பெரிய லாபங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, ஒன்று, நாம் சொல்ல நாம் காப்பாற்றணும். ரெண்டாவது விஷயம், அரசாங்கம், முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன வார்த்தையை அவர் காப்பாற்ற வேண்டும். இந்த ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்கணும். அப்போ நம்ம சைடிலிருந்து நம்முடைய வேட்பாளர் பின்வாங்கப்பட வேண்டும். இந்த நேரத்தில் தான் பிரச்சனைகள் ஏற்படுது. சொன்னாங்கள்ல, ஒரு இரும்பு கோட்டை கருப்பு கோடு அப்படின்னு. அந்த இரும்பு கோட்டைக்குள்ளால் ஜெகதீச பாண்டியன் அவர்களை தங்க வைக்கிறதுக்காக கூட்டி போகிறாங்க. வேலாயுதன் அவர்கள் மறுத்து விடுகிறார்கள், இங்கே வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. அவர் சொல்கிறாரு, நேற்றைக்கு எங்கே விட்டு கூப்பிட்டு வந்தாங்க,
அங்கே போய் சொன்னால் அந்த ஊருக்கு கூட்டு போயிருந்தாங்க. எதெல்லாம் இந்துக்களுடைய கோட்டை என்று சொல்லுகின்றோமோ அத்தனை ஊருக்கும் கொண்டு போகிறாங்க, எந்த ஊர்லேயும் ஏற்றுக்கிட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. நாங்கள் தேடி திரிகிறோம். நானும் சி. வேலாயுதன்ஜி அவர்களும் நாங்கள் வந்து பைக்கில் ஊர் ஊராக போகிறோம். இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். முன்னாடி 86 வேறு வழி இல்லாமல் இந்து முன்னணி 2வது முறையாக பிளவுபடுகிறது. அப்போ தான் என்னை சங்கத்திலிருந்து இந்து முன்னணிக்கு கொடுக்குறாங்க. லக்ஷ்மண்ஜி அப்போ வந்து பிரச்சாரக்காரர், நாங்கள் விவா பிரச்சாரக்கார் வந்து ஜில்லா பிரச்சாரம் அவங்க இருந்துகிட்டு இருந்தாங்க. அது பின்னாடி வந்து சி. வேலாயுதன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கப்படுறார். முதல்ல இந்து முன்னணி தான் கொடுக்கப்பட்டார். இதில் வந்து ஒரு 5 பேர் கொண்ட குழு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டது. அந்த 5 பேர் கொண்ட குழுவில் அம்சி சார், மரியாதைக்குரிய அசோகனம் சந்திரசேனன்ஜி அவர்கள் வழக்கறிஞர், சி. ராஜேஸ்வரன் அவர்கள், அதே போல் ஜி. வேலாயுதம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மபுரத்தை சேர்ந்த ஜி. வேலாயுதம், இது சி. வேலாயுதன்ஜி, அது ஜி. வேலாயுதன்ஜி அவர்கள் எல்லாம் இந்து முன்னணி, நானும் அப்போ இந்து முன்னணி கொடுக்கப்படுகின்றேன். இந்த மாதிரி இக்கட்டான காலகட்டங்களில் முழுக்க இயக்கத்தோடு நின்றது மரியாதைக்குரிய வேலாயுதன்ஜி. இருக்கக்கூடிய 90% மக்களுக்கும் வேலாயுதன்ஜியை பற்றி நல்லாவே தெரியும். நான் வேலாயுதன்ஜியுடைய குடும்பத்தோடு சேர்ந்த 4 தலைமுறை எனக்கு பழக்கமான ஒரு வீடு. அவங்க அம்மா, அப்பா, வேலாயுதன்ஜி, அவர் மனைவி, குழந்தைகள், பேர குழந்தைகள் வரை பார்த்துருக்கேன். 1977 எமர்ஜென்சிக்கு பிறகு, இன்றைக்கி எமர்ஜென்சி நாளாக இருக்கிறனால அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். நான் ஒரு தடவை எங்கள் ஊர்லேருந்து நாகர்கோவிலுக்கு வரும்பொழுது வயலது பக்கத்தில் ஒரு குளத்துக்குள்ளால காவி கொடி பறக்கிற ஒரு காட்சியை பார்த்தேன். இந்த ஊர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன்னு நினச்சேன். அது பிறகு 2 மாதம் தாண்டி அவங்க ஊரில் ஒரு பைட்டக்கு நடந்தது. முக்கிய சிக்ஷக் என்கின்ற முறையில் அந்த ஊருக்கு முதல் முறை போகிறேன், 77, 78. அதனால் வேலாயுதன்ஜியுடைய விஷயத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் ஏராளமான கருத்துக்கள் வந்தது. நானும் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன், நான் வச்சிருக்கிற பாயிண்ட் யாராவது பேசுவாங்களா, ஒன்றுன்னா டிக் அடிச்சுட்டே வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஆனாலும் சில விஷயங்கள் உங்கள் முன்னால் சொல்கிறேன். வேலாயுதன்ஜிக்கு எந்த வேலை கொடுத்தாலும் அவர் முழுமையாக செய்வார். ஆனால் அவருக்கு கொடுத்த ஒரு வேலை நம்மளால் எல்லாராலையும் செய்ய முடியல, பல ஆளுகளுக்கு தெரியாது. 1985, 86 அகஸ்தியர் கண்ணகி யாத்திரைன்னு சொல்லி குமிளிக்கு மேலே இருக்கக்கூடிய கண்ணகி கோவில் ஒரு சிலை வைக்கிறதுக்கு ஒரு யாத்திரை நடந்தது. பொன்னாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த யாத்திரை பெரிய அளவில் யாத்திரையெல்லாம் முடிஞ்சு அது கண்ணகி கோவிலுக்கு கொண்டு போகணும். சிலை வந்து தேனி, சின்னமன்னூர், கம்பம் வரைக்கும் வந்தது. காவல்துறை அனுமதிக்கலை. அந்த ஒரு நிகழ்ச்சி இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஆகையினால இங்கே ஏராளமான ஆட்கள் கண்ணகியை பற்றியெல்லாம் பேசக்கூடிய நேரத்தில் 85 சங்க பரிவார் இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து எந்த இடத்துல கண்ணகி அம்மன் கோவில் என்று இன்றைக்கி சொல்லக்கூடிய மங்களதேவி கண்ணகி கோவில் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு செலவைக்கிற ஒரு வேலை இன்னும் பெண்டிங் இருக்கிறது. ஆகையினால இந்த ஒரு வேலை செய்ய வேண்டிய விஷயம் இருக்கிறது. அதுக்காக பெரிய முயற்சிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு பிறப்பு இருந்தால் இறப்பு ரொம்ப ஒன்றும் முடியாது, அப்படி யாரும் இல்லை. ஆனால் ஹிந்து தர்மத்தில் சிரஞ்சீவிகள் இருக்கிறாங்க. அஸ்வத்தாமா, வெளிர்வியாசோ, ஹனுமஞ்ச, விபீஷணா, கிருப பரசுராமச்ச சப்தேதே சிரஞ்சீவினான்னு சொல்லி சிரஞ்சீவிகள் இருக்காங்க. ஆனால் மனிதனாக பிறந்தவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை முடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வரும், அவதாரர்களாக வந்தவர்களுக்கு கூட. ஆனால் அந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக எதெல்லாம் கிடைக்கும் சொன்னாங்க. நேர்மை, எளிமை, 10 காசு கூட கணக்கெழுதி வைப்பாங்கன்னு சொன்னாங்க. பிரஷோப்ஜி பேசும்போது நான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். 1985, 87 2024 வரை இருக்கக்கூடிய தேர்தலை பற்றி மனசுக்குள்ளால் ஒரு ஃபிலிம் ஓடிட்டு இருந்தது.
எப்படியெல்லாம் தேர்தல் மாறுனது, காலகட்டத்தினுடைய அடிப்படையில் காரியகர்த்தாவுக்கு வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள். அப்போது இந்த சம்பவம் இங்கே பேசும் பொழுது இது ஒரு அரசியல் விஷயமாக எடுக்காம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கொள்கை விடமாட்டேன் என்கின்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது வேலை செஞ்சு சுயம் சேவக்காக அப்படியே முதல் எம்எல்ஏ பிஜேபியுடையதாக, கடைசியில் அதே மாதிரி ஒரு சங்கத்தினுடைய காரியகர்த்தாவாக டைரக்டர் பொறுப்பில் தான் இருந்தார். அதனால் ஒரு மனுஷனுக்கு உயர்வு தாழ்வுகள் வந்தால் கூட கொள்கையை விடக்கூடாது. எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் வந்தது, பேசிகிட்டே போக முடியும். இது நமக்கும் கூட ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.